தீபா சொன்னதை பற்றி வெகு நேரம் சிந்தித்து சர்ச்சை செய்து அவள் விருப்பப்படியே நிச்சயதார்த்தத்தை இப்பொழுது வைத்துக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் தியாகராஜனும் வசுந்தராவும். அது குறித்து வைத்தியநாதனுக்கு போனில் தெரிவித்ததும் அவர் தம் மனைவியுடன் மகனுடனும் நேரிலே வந்துவிட்டார். நான் சில நல்ல முகூர்த்த நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். அதுல எது 2 பேருக்கும் வசதியா இருக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் என்றார் வைத்தியநாதன். என்கேஜ்மெண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னால் என் நிபந்தனைகளை பற்றி நினைவுபடுத்த விரும்புறேன் என்று சொல்லத் தொடங்கினான் தியாகராஜன். வரதட்சணைன்னு பணமாகவோ பொருளாகவோ நகைகளாகவோ நாங்க எதுவும் தரப்போவதில்லை. 2வது, தீபாவின் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம். அது பற்றி நாம ஏற்கனவே பேசிட்டோமே. எல்லாத்துக்கும் நான் சம்மதிச்சிட்டேன். ஆனாலும் ஒரு விஷயம் எனக்கு புரியல. வரதட்சணையிலே ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? பிசினஸ் நல்லா தானே நடக்குது. பண பிரச்சனை ஒண்ணுமில்லையே என்றான் தியாகராஜன். வரதட்சணை கொடுப்பதை எங்க வீட்டுல யாரும் விரும்பல. வரதட்சணையை எதிர்பார்க்கிறவங்க நாங்க. இந்த அதியாய பழக்கம் ஒழியணும்னு நினைக்கிறோம். உங்க ஒருத்தரால அதை ஒழிச்சிட முடியுமா? என்னங்க சிறுப்புலத்தனமா பேசுறீங்க என்றார் வைத்தியநாதன். எப்படியாவது மனம் மாறி தியாகராஜன் வரதட்சணை தர சம்மதித்தால் தன் தொழிலில் பண பிரச்சனையை உடனே தீர்த்து வைத்து விடலாம் என்று எண்ணினார் அவர். சமூகத்தின் ஒவ்வொரு மாற்றமும் முதலில் நான் என்கிற தன்னில் இருந்துதான் துவங்குது. என்னை போலவே பல நான்கள் சேர்ந்தால் அது நாம் என்கிற கூட்டு சேர்க்கையாக ஆக அதிக காலம் ஆகாது. பல நாம்கள் சேர்ந்து பாலிய விவாகத்தை ஒழித்தது போல், பெண்கள் கல்வியை வளர்த்தது போல், விதவை மறுமணத்தை ஆதரிப்பதை போல் இந்த வரதட்சணை கொடுமையும் ஒழிச்சிடலாம். ஆண்டாண்டு காலமாக வேரூன்றி இருக்கும் இந்த தீய பழக்கத்தை ஒழிக்க நாளாகலாம். ஆனால் கட்டாயம் ஒரு நாள் இது சமூகத்திலிருந்து அடியோடு மறைஞ்சே தீரும் என்ற தியாகராஜனின் குரலில் உறுதி இருந்தது. பேச பேசதான் ஒரு நல்ல காரியத்துக்கு வித்திடுகிறோம் என்பதும் அவனுக்கும் புரிந்தது. இதெல்லாம் பேச்சிலையும் எழுத்துலையும் தான் நல்லா இருக்கும், பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்றாள் துளசி. அதை வைத்தியநாதனும் ஆமோதித்தார். தன்னுடைய முயற்சி பயனளிக்காத கோபம் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. பேச்சும் எழுத்தும் தான் செயலை தூண்டுகிறது. நீங்க பேசுறத பார்த்தா என் நிபந்தனைகளுக்கு உட்பட சம்மதம் இல்லைன்னு தோணுது. அப்படின்னா என்கேஜ்மெண்ட்ட வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் அப்படி சொல்லலையே என்று அவசரமாக குறுக்கிட்டார் வைத்தியநாதன். பிள்ளைகளின் விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்க விரும்பல. உங்க விருப்பப்படி எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன். என்கேஜ்மெண்ட எப்ப வச்சுக்கலாம் என்றார் அவர். எனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று மனதை தேற்றிக் கொண்டார். என்றாலும் மனதில் தயக்கம் தீரவில்லை. எல்லாம் சரிதான், பையன் மேல ஏதோ குறை, அதான் வரதட்சணை வாங்காம கட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்களே எல்லாரும். அப்ப என்ன பதில் சொல்றது என்று அவர் மீண்டும் முயன்று பார்த்தார். இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குதான். நாம செய்ய விரும்புற காரியங்களை சமூகத்தின் அங்கீகாரம் பெற்ற செய்கிறோம். நமக்கு தேவை என்பதால் செய்கிறோம். இப்போ இந்த வரதட்சணை ஒழிப்பு சமூகத்துக்கு தேவை. இதுக்கு சமூகத்தின் அங்கீகாரம் தேவையில்லை. நாளைக்கு சமூகம் தானே பயனடைய போகுது. என்கிட்ட இருக்குன்னு நான் வரதட்சணை கொடுத்தா இல்லாதவன் என்ன செய்ய போறான்? இதுதான் வழக்கம்னு இல்லாதவனையும் கட்டாயப்படுத்துவாங்க. இப்படியே வரதட்சணை பழக்கம் தொடரும். அதை தொடர விடாம நிறுத்தியே ஆகணும். அதுக்கு என்னால் முடிந்த முயற்சி இது என்றான் தியாகராஜன். அதற்கு மேலும் வைத்தியநாதனால் ஒன்றும் பேச முடியவில்லை. நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதன் பின்னால் பார்த்து கொள்கிறேன் என்று மனதில் கருவி கொண்டார் அவர். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் இந்துமதி தன் குடும்பத்துடன் வந்துவிட வேண்டுமென விரும்பினார்கள் தியாகராஜனும் வசுந்தராவும். பள்ளிக்கூட விடுமுறை காலம் என்பதால் இந்துமதிக்கு குறிப்பிட்ட நாளுக்கு ரயில் டிக்கெட் கிடைக்கவில்லை. அதனால் அவள் இல்லாமலேயே தீபாவின் நிச்சயதார்த்தம் நடந்தது. இந்துமதியின் ஆத்மாவின் குரல் நிறைய பேரின் மனசாட்சியின் குரலை தட்டி எழுப்பியிருந்தது. அவளுக்கு நிறைய கடிதங்கள் வந்தன. அவளை பாராட்டி ஊக்குவித்து வந்த கடிதங்களுக்கு மத்தியில்
வரதட்சணை கொடுமையால் வறுத்தெடுக்கப்பட்ட சிலரின் கண்ணீர் துளிகளும் இருந்தன. அவளுடைய மனக்குமுறல் இத்தனை பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது அவளுக்கு வியப்பை தந்ததோடு மன திருப்தியையும் தந்தது. அவளுடைய கவிதைகளுக்கு கிடைத்த வரவேற்பை கண்டு புத்தக வெளியிட்டார் அடுத்த கவிதை தொகுப்பு எப்பொழுது தரப்போகிறீர்கள் என்று கேட்டார். இன்னும் எழுதுங்க மாமி என்று ரவீந்தர் அவளை ஊக்குவித்தான். எனக்கு சத்தியமா எழுத தெரியல என்றாள் இந்துமதி. அந்த சமயம் ஏதோ என்னை பாதிச்ச விஷயங்களை எழுதின. அந்த உளறல் எல்லோருக்கும் பிடிச்சு போனத ஆச்சரியம். இப்பவும் உங்க மனக்குமுறலை கொட்டி எழுதுங்க. அதான் எல்லாத்தையும் கொட்டியாச்சே. இப்போ கவலையெல்லாம் திவ்யாவின் திருமணம்தான். அவளுக்கு கல்யாணத்துல நாட்டம் இல்லை. இப்போ சின்ன வயசு தானே, காத்திருந்து பார்ப்போம் என்றாள் அவள். அப்போ திருமணத்தை பற்றி எழுதுங்க மாமி, இல்வாழ்க்கையின் இனிமையை பற்றி எழுதுங்க என்றான் ரவீந்தர் ஆவலுடன். இந்துமதி அவனை பரிதாபத்துடன் பார்த்தாள். எப்படிப்பா என்னால் எழுத முடியும்? இல்வாழ்க்கையின் இனிமையை நான் அனுபவித்ததே இல்லை. நான் கண்டிராத, அனுபவித்திராத, உணர்ந்திராத ஒன்றை பற்றி என்னால் எப்படி எழுத முடியும்? நான் நிஜத்தில் எழுத்தாளர் இல்லை. ரவி ஒரு எழுத்தாளன் தான். கண் பாவை, கேட்பவை இவைகளை கொண்டே நிறைய எழுதிவிடுகிறான். அவனுடைய சிந்தனை சக்தி அபாரம். ஆனால் என்னால் எழுத முடியாதுப்பா. உங்களுடைய ஆத்மாவின் குரல் நிறைய பேரை தட்டி எழுப்பியதை போல் திருமண வாழ்க்கையில் இனிமையை பற்றியும் குரல் எழுப்பி குறைந்தபட்சம் திவ்யாவின் உணர்வுகளையும் தட்டி எழுப்புவீங்கன்னு நினைச்சேன் என்றான் ரவீந்தர் ஏமாற்றத்துடன். இந்துமதி வாஞ்சையுடன் அவனை பார்த்தாள். ரவி, நீ திவ்யாவை விரும்புறது எனக்கு தெரியும். கவலைப்படாத. எத்தனை நாளுக்கும் நிஜ வாழ்க்கையின் தரிசனம் காணாமல் அவளால் தூர விலகி இருக்க முடியும் என்றாள் அவள் ஆறுதலாக. மாலையில் சாகரும் திவ்யாவும் வீடு திரும்பியதும் அந்த செய்தியை சொன்னாள் இந்துமதி. சாகர் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல மறுத்துவிட்டான். எனவே தொழில் கல்வியாவது கற்கட்டும் என டெக்னிக்கல் கல்லூரியில் சேர்த்து விட்டனர். கல்லூரி விடுமுறை காலம் அது. கல்லூரிகள் திறக்க இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. அதனால் நான் எடுத்திருக்கும் முடிவு யாரையும் பாதிக்கப் போவதில்லை என நம்பினாள் இந்துமதி. திவ்யா, உனக்கு 1 மாசம் லீவு கிடைக்குமா? எதுக்குமா? நாம ஊருக்கு போக போகிறோம். உங்க மாமா மாமி குடும்பத்தார சந்திக்க போறோம். வாவ் என உற்சாக குரல் எழுப்பினர் இருவரும். அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருவரிடமும் இருந்தது. அதனால் ஆவலுடன் எப்பமா போக போறோம் என்று இருவருமே கேட்டனர். முதல்ல உங்க 2 பேர்கிட்டையும் பேசி பிறகு டிக்கெட்டுகளை எடுக்கலாம், புக் பண்ணலாம்னு இருந்தேன். தீபாவின் என்கேஜ்மெண்ட்டிற்கே போக முடியல. அப்போ விசாரிச்சப்போ டிக்கெட் கிடைக்கல. எல்லாம் ஃபுல். இப்போ பள்ளிக்கூட லீவு முடிய போகுது. டெக்னிக்கல் காலேஜ், மருத்துவ காலேஜ் தான் லீவ்ல இருக்கு. அதனால சீக்கிரம் கிடைச்சிடும் நினைக்கிறேன் என்றாள் இந்துமதி. ஊருக்கு போவது குறித்து எல்லாருக்குமே சந்தோஷம்தான். முகத்தை தொங்க போட்டவன் ரவீந்தர் மட்டும்தான். எதுக்கு போறீங்க? எத்தனை நாளா வருவீங்க? ஏன் போகணும் இப்போ என்று பல கேள்விகளை அடுக்கி தன் அதிருப்தியை தெரியப்படுத்தி விட்டான் அவன். இந்துமதியிடம் தனிமையில், ஏன் மாமி, திவ்யாவுக்கு கல்யாணம் எதுவும் செய்து வைக்க நோக்கமில்லையே என்று சந்தேகத்துடன் கேட்கவும் செய்தான் அவன். இந்துமதி குபுக்கென சிரித்து விட்டாள். பயப்படாத ரவி, அவள் உனக்கு தான். இந்த சின்ன வயசுல கல்யாணம் செய்து வைக்கிற நோக்கமும் இல்ல. முதல்ல அவளோட மனம் மாறட்டும், பிறகு யோசிப்போம். ஆனா வரதட்சணையெல்லாம் தரமாட்டேன் என்றாள் அவள். வரதட்சணை மட்டுமல்ல, வேறு எந்த செலவும் உங்களுக்கு வைக்க மாட்டேன். பெண்ணை பெத்து வளர்த்து பெத்தவங்களுக்கு தான் மாப்பிள்ளை பையன் பணம் கொடுக்கணும். சொல்ல போனா அது இப்படி எப்ப நியாயமாகும்? அப்ப பெத்த பெண்ணையே விக்கிற மாதிரி ஆயிடாதா? அதுவும் பெண் இனத்துக்கு இழுக்குதானே. ஆமா ஆமா என்று அவசரமாக ஆமோதித்தான் ரவீந்தர். நான் சொல்ல வந்தது என்னன்னா, புரியுது என்றான் இந்துமதி. ஆணும் பெண்ணும் சமம் என்பதாலே திருமண செலவுகளை சரிபாதியாக பகிர்ந்து கொள்ளணும். நீ உன் பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கு. முதலில் திவ்யாவை சரி கட்ட பார்க்கிறேன் நான்
என்றான். அவள் விதி என்ன செய்யப் போகிறது? சுதாவும் கிருஷ்ணா பகவானும் வெகு காலத்துக்கு பின் முதல் முறையாக சந்தித்த பொழுது என்ன விதமான உணர்ச்சிகளை அனுபவித்தார்கள் என்பது தெரியாது. ஆனால் வசுந்தராவும் இந்துமதியும் வெகு காலம் கழித்து சந்தித்த பொழுது அவர்கள் பேச்சு மறந்து போனார்கள். எத்தனையோ ஜென்மங்களுக்கு பின் பார்த்தது போன்ற பரவசத்தில் அவர்களுடைய கண்கள் நீரை சொரிந்து பார்வையை மறைத்தன. எப்படி இருக்க ஹிந்து? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? எங்களை எல்லாம் விட்டுட்டு. பேச்சு வெளிவர தொடங்கியதும் என்ன பேசுவது என்று புரியாமல் மனம் தடுமாறியது. பரஸ்பர அறிமுகங்கள் முடிந்த பின்னர் பெரியவர்கள் மட்டும் தனிமையில் இருக்கையில் தன் கதையை மறைக்காமல் சொன்னாள் இந்துமதி. அட பாவி, இத்தனை கஷ்டப்பட்டவ என்கிட்ட ஏன் வராம போன என்று தியாகராஜனும் வசுந்தராவும் கோபித்து கொண்டனர். உரிமையுள்ள உறவினர்கள் நாங்கள் இருக்கையில் தனியா ஏன் அந்த பாடுபட்ட? ஒன்னா ரெண்டா, நிறைய காரணம் இருந்துச்சு. முதல்ல ஈகோ வந்து தடுத்தது. இவனை தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா கல்யாணம் செய்துக்கிட்டாயே, இப்போ எந்த தைரியத்தில் மூஞ்சிய காட்ட போறேன்னு ஈகோ கேட்டப்போ என் தனுமானம் தலை குனிஞ்சு நின்று விட்டது. அப்புறம் அம்மா வேற கண்டதுக்கெல்லாம் வசுவ குற்றம் சாட்டுனது நினைவுக்கு வந்தது. பொண்ணு வாழ வெட்டியா வந்து நிக்கிறதுக்கும் வசு வந்த வேலைதான் காரணம்னு குத்தி குத்துருவா. அந்த கன்றாவியே என்னால சகிக்க முடியாதன்னா, கொதிக்கிற எண்ணெயில இருந்து எரிகிற நெருப்புல குதிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஹிந்துமதி என்ன சொல்லியும் அவளால் அவர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. என் வாழ்க்கை என்னுடையது. அதை எப்படியும் நான் தானே வாழ்ந்தாகணும். இத்தனை பிரச்சனைகளை நான் தனியாக சமாளித்ததாலேதான் என்னால் என்னை முழுமையா அறிஞ்சிக்க முடிஞ்சது. வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடிஞ்சது. தைரியம் தன்னம்பிக்கையும் பெற்று ஒரு முழு மனுஷியா முடிஞ்சது என்றாள் அவள் கடைசியாக. ஏதோ சொல்ற, ஆனா இப்படி தளர்ந்து சோர்ந்து போயிருப்பதை பார்த்தா சரி, விட்டு தள்ளு. இப்போவாது வந்தியே என்றாள் வசுந்தரா. ஹிந்துமதி நினைத்து கொண்டாள். எத்தனை வழிகளை அனுபவித்தேன், எத்தனை கசப்புகளை இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். பாவி பயல் என் இளமையை நசுக்கி பால் அடித்து விட்டான். என் வாழ்க்கையை பொசுக்கி விட்டான். அவள் மீண்டும் சிந்தனையில் மூழ்கியதை கவனித்த தியாகராஜன், போகட்டும், பழசையெல்லாம் மறந்துடு. இனி நீயும் பிள்ளைகளும் எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே எங்களுடன் இருந்துடுங்க என்றான். அது எப்படி முடியும் அண்ணா? சாகரின் படிப்பு இருக்கே. ஏன் இங்க படிக்க முடியாதா என்ன? பிள்ளைகள் பட்டணத்துல வளர்ந்து பழக்கப்பட்டவங்க. கிராம வாழ்க்கை பிடிக்குமோ என்னவோ. என் வாழ்க்கை தான் எப்படியோ ஆகி போச்சு. இனிமே என் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் என் வாழ்க்கை. அதனால் எதிலும் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றாள் இந்துமதி. சரி, அது பற்றி பின்னாலே பேசிக்கலாம். அப்பா அம்மா சொத்துல உனக்கும் பங்கு உண்டு. அதை வித்து பணமாக்கிக்கலாம். அல்லது உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்துக்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அண்ணா. இருப்பதில் நான் சந்தோஷமா இருக்கேன். அதெல்லாம் முடியாது. சொந்த வீடு கூட இல்லை உனக்கு. நிலமா வேணாம்டா, நான் பணம் தரேன். ஒரு வீடு வாங்கிக்கோ. மிச்ச பணத்தை பேங்க்ல டெபாசிட் செய்துட்டா மாசம் மாசம் வட்டி வரும். செலவுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் என்றான் தியாகராஜன். வேண்டாண்ணா, என் பையன் சம்பாதிச்சு வீடு வாங்கட்டும். அப்பதான் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும் என்று மறுத்தாள் இந்துமதி. மண்ணாங்கட்டி என்று சீறினாள் வசுந்தரா. வேண்டாம் வேண்டான்னு இது என்ன பாட்டு? உன் சொத்துடி, உனக்கு உரிமையானது. எதுக்கு பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்துற என்றாள் அவள். இந்துமதி மீண்டும் சிந்தனையாளப்பட்டாள். எது சரி எது தவறு என எனக்கே புரியாத குழப்பமாய் இருக்கிறது. கையில தாராளமாய் பணம் புரண்டால் சாகரின் வாழ்வில் மீண்டும் கெட்ட சகவாசங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்துவிடுமோ என்று நினைத்து கவலைப்பட்டாள். சரி, இப்போ அதையும் பேசிக்கிட்டு இருக்காத. பின்னால பேசி என்ன செய்யணும்னு தீர்மானிக்கலாம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் தியாகராஜன். அது இருக்கட்டும் அண்ணா, ஒரு விஷயம் எனக்கு புரியல. கல்யாணத்தை இப்ப வச்சுக்க போறதில்லைங்கிற, பிறகு ஏன் அத்தனை அவசர அவசரமா என்கேஜ்மெண்ட்டை வச்ச என்று கேட்டாள் இந்துமதி. தீபா எதிலும் மனம் ஒன்றாம மனசை தவித்து போனா. அவ ஆசுவாசப்படத்தான் என்கேஜ்மெண்ட்டை வச்சோம்.
ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் சரியில்லை தான். திவ்யா விஷயத்திலும் அப்படிதான் நினைக்கிறேன். அவளோ கல்யாணமே வேண்டாங்கிறா. அவ வேலை செய்யற இடத்தில் முதலாளி பையனே அவளை கட்டிக்க விரும்புறான். இவளை தான் எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியல. சம்மதிச்சாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம். அது வரைக்கும் அந்த பையனுக்கு நல்ல சிந்திக்க நேரம் கிடைக்கும். இது உண்மையிலே காதலா அல்லது வெறும் கவர்ச்சியான்னு. சங்கரின் மகன் கார்த்திக்கு வந்து சேர்ந்து கொள்ளவே பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து வீட்டை ஒரு கலக்கு கலக்கி விட்டார்கள். சலசலவென்று வாய் ஓயாத பேச்சு, சேட்டை, கும்மாளம் என்று வீடே ஒரே கலகலப்பாக இருந்தது. அந்த காலத்துல ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏன் வளவளவென்று பிள்ளைகளை பெத்து போட்டாங்கன்றது இப்பதான் புரியுது. வீடு முழுவதும் உற்சாகமும் கலகலப்புமாய் எப்படி இருக்கு பாத்தியா இந்து என்றாள் வசுந்தரா சந்தோஷத்துடன். மெல்ல பேசு. இப்ப நீங்க இருவர் உங்களுக்கு ஒருவர் என்பதுதான் அரசு விளம்பரம் என்றான் தியாகராஜன். அது அநியாயம் அண்ணி. 2 பிள்ளையாவது வேணும். விளையாட சண்டை போட்டு பெத்தவளை சீண்டி பிடித்து கொள்ள வைக்க. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வைத்தியநாதன் வந்தார். வீட்டில் நிறைய பேர் இருப்பதைக் கண்டு தயங்கினார். தவறான சமயத்துல வந்துட்டேன் போல. நிறைய விருந்தாளிங்க வந்திருக்கிறப்ப என் தங்கச்சி தான். நீங்க உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க என்று உபசரித்தான் தியாகராஜன். ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். உள்ளே போய் பேசலாமா? வாங்க என்று அவரை தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றான் தியாகராஜன். சொல்லுங்க. வந்து வந்து கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. மத்தவங்க கிட்ட கேட்பதை விட உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு தியாகராஜனை எதிர்பார்ப்புடன் பார்த்தார் வைத்தியநாதன். தியாகராஜன் ஆராய்வதைப் போல் அவரை பார்த்தான். அவன் ஒன்று சொல்லாது மௌனம் காக்கவே இவரே பேசினார். தொழில்ல கொஞ்சம் மந்தம். தூக்கி நிறுத்தணும்னா ஒரு 10 லட்சமாவது உடனடியா தேவைப்படும். கடன்காரர்கள் வேறு நெருக்குவதை அவர் சொல்லவில்லை. அல்லாது போனாலும் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு தியாகராஜனிடமிருந்து பணம் பறிக்கும் திட்டம் அவரிடம் இருக்கவே செய்தது. கடைசியில் தியாகராஜன் பேசினான். என்கிட்ட ஏன் பேங்க் இருக்கு, எத்தனையோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கு. அவங்க கிட்ட கடன் வாங்குறது தானே. வைத்தியநாதன் நெறித்தார். நீர் இருக்கும்போது வெளியே எதுக்கு கடன் வாங்கணும்னு தான். என்கிட்ட கடனா கேட்கிறீரா அல்லது என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான் தியாகராஜன். என்ன விளையாடுகிறீர் என்றார் வைத்தியநாதன் நயமான குரலில். நம்ம பொண்ணு தானே அனுபவிக்க போறா. அவ சொத்து தானே. அப்போ வரதட்சணை கேட்கிறீர் சரிதானே? அந்த விவகாரமெல்லாம் கிடையாதுன்னு தான் பேச்சு. மறந்துட்டீரா? தன் பருப்பு அத்தனை எளிதில் இங்கே வேகாது என்பதை உணர்ந்ததும் வைத்தியநாதனுக்கு கோபம் வந்தது. கோபத்தில் அவருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டது. என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு. இப்போ நீர் இடக்கா பேசுறீர். நாளைக்கே என்கேஜ்மெண்ட் முறிச்சு போனா உம்ம பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்குமா? நல்லா யோசிச்சு பாரும் என்று பயமுறுத்தினார் அவர். காப்பியும் பிஸ்கெட்டும் எடுத்து வந்த தீபா கதவோரம் நின்று அவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்டவள் அதிர்ந்தாள். என்ன ஒய், பிளாக்மெயில் செய்றீரா? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. உமக்கு என்ன செய்யணுமோ செய்து கொள்ளும். ஒரு பைசா நான் தரமாட்டேன். என் பெண்ண அவளுக்காக கட்டிக்கிறவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும் என்றான் தியாகராஜன் கோபத்துடன். தீபா உள்ளே வந்தாள். டீப்பாயில் மேல் காப்பி பிஸ்கட் தட்டை வைத்தாள். உம்ம பொண்ணு என் பையனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணம் நின்னு போனா உம்ம பொண்ணு எத்தனை கஷ்டப்படுவான்னு கூட நினைச்சு பார்க்காம உறவை இப்படி முறிச்சாப்புல பேசுறீங்களே என்றார் வைத்தியநாதன் அதிர்ச்சியுடன். அதை விட தீபா சொன்னதும் செய்ததும் இருவருக்குமே அதிர்ச்சி தருவதாக இருந்தது. அப்பா சொல்றது சரிதான். என்ன எனக்காக கட்டிக்கிறவன் தான் எனக்கு புருஷனா வரணும். என்கேஜ்மெண்ட் நீங்க ஏன் முறிக்கணும்? நானே முறிச்சுக்கிறேன் என்று சொல்லி சுனில் அவளுக்கு அணிவித்த மோதிரத்தை கலட்டி டீப்பாய் மேல் வைத்தாள். வைத்தியநாதன் கிளம்பி சென்ற 1 மணி நேரத்தில் சுனில் தீபாவுக்கு போன் செய்தான். என்ன இப்படி செய்துட்ட? எதுக்கு இத்தனை ஆத்திரம்
என்று சுனில் கேட்டான் திகைப்புடன். ஆத்திரம் ஏன் வராது? உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? எங்கேஜ் முறிஞ்சு போகணும்னு கேள்விக்குறி எழுப்பினார். பயமுறுத்தினார். 10 லட்சம் ரூபாய் கேட்கிறார். அதான் நானே முறிச்சிட்டேன் என்றாள் தீபா. அவர் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிறதா? யதார்த்தத்துக்கு வா தீபா. வரதட்சணை இல்லாம கல்யாணம் நடக்கிறது இல்ல. இது காலங்காலமா இருந்து வர பழக்கம் தானே. ஆனா ரொம்ப மோசமான பழக்கம். பாலிய விவாகத்தை சாதியை ஒழிச்ச மாதிரி இதையும் ஒழிக்க வேண்டாமா? நீ தனியா ஒழிச்சிட போறியா? இளக்காரமாய் எழுந்தது சுனினில் குரல். தெரியாது என்றாள் தீபா. ஆனா தவறான காரியத்தை உரமிட்டு வளர்க்க மாட்டேன். யார் கண்டது? தனி ஒரு விதை முளைத்து மரமாகி பல கனிகளையும் விதைகளையும் தாங்குற மாதிரி